நமஸ்காரம். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. எல்லாரும் குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர நாள். நான் இருக்கிற இடத்துலேருந்து என்னோட இப்போதைய குரு சகுந்தலா அம்மா அவங்க இருக்கிற தூரம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஆன்லைனில் நமஸ்காரம் பண்ணுறதா சங்கல்பம் பண்ணிட்டு இந்த ஆடியோவை அனுப்புகிறேன். ஒரு ஜென்மாவில் குருவை நேராக பார்க்கணும் அப்படின்னாலே கோடி ஜென்ம புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாள். நானும் ஏதோ பண்ணியிருக்கேன் போல இருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரியவங்க காலடியிலெல்லாம் கொண்டு போய் என்ன சுவாமி போடுறார். ரெண்டாவது, அந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம்னு நான் கேள்விப்பட்டது. குரு அப்படிங்கிறவர் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு நம்மளாட்டமாகவே இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் க்ரியேட் பண்ணுறவா. அவள் இருக்கிற லெவல் வேறு, நமக்கு அது தெரியாது. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிற வரைக்கும் இத்தனையும் அவரா அப்படின்னாக்க அந்த உபதேசம்னு பண்ணுற அந்த நேரத்தில் அவர் வார்த்தையாக வர்றது சாட்சாத் பரமேஸ்வரனோட வார்த்தை அப்படிங்கிறதுனால இத்தனை அடைமொழி குருவுக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட விஷயம். இவங்களோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை மாத்திரம் இங்கே ஷேர் பண்ணுறேன். அவங்க தனியாக என்கிட்ட சொன்ன விஷயம்லாம் இதை விட ரொம்ப ரொம்ப பெருசு. அது எல்லாத்தையும் வெளியில் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இஷ்டம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் அங்கே இருந்தவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அவங்க சொல்ல விடாத விஷயம். அதை மாத்திரம் இந்த நாளையில் ஷேர் பண்ணி என்னோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நமஸ்காரத்தை நான் அவங்களுக்கு பண்ணுறேன். அம்மா ஏற்றுக்கணும். அதை என் கூடயே பயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியல, இன்னும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வரல. பட் நம்பிக்கை இருக்குது, அதனால் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயும் இதை நான் சொல்கிறேன். மொத்தம் 3 தடவை நான் கடையநல்லூர் போயிருக்கேன் அவங்கள பார்க்குறதுக்காகன்னு. முதல் தடவை போனது இந்த திருவாசக தீட்சை அப்படிங்கிறதுக்காகன்னு. இதையும் அவங்கள பற்றி தெரிஞ்சுன்னு நான் போகல. ஜஸ்ட் லைக் தட் போய் பார்க்கலாமே அப்படின்னு தோணிட்டு உடனே கிளம்பிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அப்போ ஒரு சில விஷயம் என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போக அவங்க ஒரு அது ரொம்ப பர்சனல், எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சுருந்தாங்க. எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் கெஸ் பண்ணினேன் என்னவா இருக்கும் அப்படின்னு. கன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்டேருந்து எஸ்ன்னு வந்தது. அதுக்கப்புறம் சில சக்ராஸ் திறந்துருக்கு, மீதியை திறந்து விடுறேன். குரு பூர்ணிமாவுக்கு வான்னு சொன்னதுனால குரு பூர்ணிமாவுக்கு போனேன். அப்போ மாடியில் படுத்துட்டு ராத்திரி நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அவங்களுக்கு நேராக பிள்ளையார் தரிசனம் கொடுத்த இடமாச்சே. நம்ம பிள்ளையார் பூஜை தர்ப்பணம் இதெல்லாம் தெரியும், ஸ்ரீவித்யா உபாசனைன்னு இருக்கிறதுனால அந்த குரு சொல்லி கொடுத்துருந்தார். இது என்னது இது சுவாமி நேராக தரிசனம் கொடுத்த இடமாச்சே, இத்தனையும் தெரிஞ்சுன்னு பண்ணாத இருக்கோமே. ஸோ கார்த்தால பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு மனசில் நினச்சின்னு படுத்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், நான் யார்கிட்டையும் சொல்லலை. கார்த்தால குளிச்சுட்டு நான் இறங்கி வரைச்ச இவங்க வாக்கிங்கோ மெடிடேஷனோ என்ன அவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ தெரியாது, அதுக்கப்புறமா தெரியும். அவங்கக்கிட்ட நான் வாயை திறந்தேன், அவ்வளோதான். இந்த மாதிரி தர்ப்பணம் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன், அவ்வளோதான். பண்ணுமா இவங்க பாரு ஏதோ பண்ணணுமா, நீ அந்த இடத்த காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த ஒரு பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்கள் போய் உட்காந்தேன். அந்த பையனை எதிர்பார்க்கல, சரி அங்கே தானே அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்காந்துட்டேன். பின்னாடியே அந்த பையனை அனுப்பி வேறு இடத்துல உட்கார சொன்னாங்க. சரி அப்படின்னு அங்கே உட்காந்துட்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நம்ம எல்லாரும் பண்ணுறது தான் இது. நான் முன்னாடியே ஒரு மண்டலம் பண்ணியிருக்கேன், ஸ்ரீவித்யா உபாசனைன்னு ஆரம்பிக்கிறச்சேன். இப்போவும் பண்ணின்னு தான் இருக்கேன். பிள்ளையார் சேர்த்தின் போது ஒரு 4 உதரணிச்செல்லாம் விட்டோன்னா மஞ்சள் கரைஞ்சி போயிடும். அது கரையிற மாதிரி நம்மளோட கர்ம வினையெல்லாம் கரையும் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ரீவித்யா குரு கொடுத்த ஒரு பூஜா முறை. அது பிலீவ் இட் ஆர் நாட்,
கொஞ்ச நாளே நான் உத்தரணி ஜலத்தை மந்திரத்தை சொல்லி அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே விட்டாக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மலையில் ஒரு பிள்ளையார் ஃபார்மேஷன் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு கணபதி நேராக கொடுத்த தரிசனம் அப்படின்னு. அதே ஃபார்ம் அந்த மஞ்சள் பொடியில் பிடிச்சி வச்ச மஞ்சள் பிள்ளையாரில் எனக்கு தெரிஞ்சுது. என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு 444 உத்தரணி ஜலத்தை அந்த மஞ்சள் பிள்ளையாரில் விட்டுருக்கேன். அந்த ஃபார்ம் கரையவே இல்லை. அத்தனை ஒரு அர்க்கியத்தையும் வாங்கிட்டு தேமியேன்னு உட்காந்துருந்தேன். அதுக்கு மேலே பூஜையும் பண்ணிவிட்டு ஏந்திருந்து கிளாஸில் இதை பற்றி சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்தாக்க என்னை பேச விடாத குறுக்க பூந்து பேசி கையை தட்டி சொல்ல விடலை. தனியாக பார்த்தப்போ மாத்திரம் என்ன நீ நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிற, பிள்ளையார் உனக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் வேறு. அதில் அதுக்கப்புறம் வேல்மாறல் மந்திரம் கிளாஸ் ஒன்று போட்டாங்க, 3 நாள் கிளாஸு. நான் இப்படி இருக்கிறவங்க சொன்னாக்கா அடுத்த கேள்வி கேட்காத நம்பிடுவேன். குரு வார்த்தை சாஸ்திரம் அப்படிங்கிறது எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயம். அதனால் நான் சரி சுப்பிரமணிய தரிசனம் அப்படின்னு நம்பிட்டு நான் போனேன். 3வது நாள் கிளாஸ் முடியறச்ச நல்ல வெயில், ஒரு 9 மணி இருக்கும். சுளீர்னு வெயில் தான் அடிச்சுட்டு இருந்தது. பட்டு அந்த மூடின கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிங்கிஷ் ரெட் கலரில் ஒரு கலர் தெரிஞ்சுது. எனக்கு இது வரைக்கும் அப்படிலாம் தெரிஞ்சதில்லை. ஸோ அது சட்டில் ஃபார்ம் ஆஃப் சுப்பிரமணிய தரிசனம் அப்படின்னு எடுத்துட்டு, முதல்ல ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்புறம் சட்டில் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கும் கன்ஃபர்மேஷன் வாங்கின்னு வந்துட்டேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பண்ணலை, சுவாமி உனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறவா நிஜமாவே குருவாக இருக்கிறவா இப்படி தான் சொல்லுவா. அது எனக்கு மொத்தம் 4 குரு உண்டு, எங்கள் அப்பாவே சேர்த்து. எல்லார் வாயிலேருந்தும் நான் அந்த வார்த்தையை தான் கேட்டிருக்கேன். நான் அப்படின்னு அவள் எதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டா. நான் இல்லை, சுவாமி தான். அப்படி தான் அவள் சொல்லுவா. பெரியவாலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே அப்படி தான். அந்த மாதிரி நிஜமாவே பெரியவான்னு இருக்கிறவா அப்படி தான் சொல்லுவா போல இருக்கு. எனக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த சகுந்தலா அம்மாவுக்கு என்னோட மனமார்ந்த நமஸ்காரம். நன்றின்னெல்லாம் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. சாதாரணமாக இருக்கிறவளுக்கு சொல்கிறது அது. குருவுக்கு பண்ணுறது நமஸ்காரம் ஒண்டி தான். இதோட 3 தடவை நான் அவங்கள பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை கூட நீங்கள் என்னை வெறும் கையோடு அனுப்பலை அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னப்போ நேராக, நான் உனக்கு அம்மாடா, எந்த அம்மா தாய் வீட்டுக்கு அந்த பொண்ணை வெறும் கையோடு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து, தான் கையால் சமைச்சு அங்கே வரவா எல்லாருக்கும் சாதம் போடுறதுலேருந்து, வெறுனை போடுறது மாத்திரம் இல்லை, வாயில் வேற ஊட்டி விடுறது அப்படிங்கிறது வேறு எந்த குருவும் இது வரைக்கும் பண்ணினதான் நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால் எனக்கு அம்மாவா குருவா எல்லாமா இருக்கிற அம்மாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரம்.